friends, welcome back to my channel. எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். I am back with a special recipe. நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிரியாணி இருக்குது. அப்படி ஒரு ஸ்பெஷலான பிரியாணியோடு தான் நான் இன்றைக்கி வந்திருக்கேன். பன்னீர் மக்னி தம் பிரியாணி. இந்த பிரியாணி எவ்வளோ டேஸ்ட்டுன்னு என்னால் வார்த்தையால் சொல்ல முடியாது. ஆனால் நான் ஒரு வேர்டில் சொல்கிறேன், திஸ் இஸ் அ ஹெவன்லி பிரியாணி. இதனோட டேஸ்ட் அண்ட் அரோமா இஸ் ஸோ ஹெவன்லி தட் நீங்கள் இதை திருப்பி சாப்பிடுவீங்க. ரொம்ப ரொம்ப டெலிஷியஸ் அண்ட் மவுத் வாட்டரிங்கான இந்த பிரியாணியை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு பண்ணி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்களோட பாராட்டுகள் உங்களுக்கு கிடைக்கும், நோ டவுட். இதில் நம்மளோட ஹீரோ இன்க்ரீடியண்ட்டான பன்னீர் ஒரு க்ரீமி மக்னி கிரேவியில் நம்ம குக் பண்ணி ரைஸால் லேயர் பண்ணி ஒரு தம் மெத்தடில் தான் இதை பண்ண போகிறோம். ஒரு ஸ்பெஷல் அக்கேஷன் இருந்தால் இல்லை வீட்டில் கெஸ்ட் இருந்தால் கண்டிப்பாக ஒரு ஸ்பெஷலான டிஷ் தான் நம்ம ப்ரிஃபர் பண்ணுவோம். அதுவும் இந்த மாதிரி ஒரு ஹெவன்லி பிரியாணி நம்ம செஞ்சு கொடுத்தா கேட்கவே வேண்டாம். இந்த பன்னீர் மக்னி தம் பிரியாணி ஒரு டேஞ்சி ஸ்பைசி பட்டரி டேஸ்ட் உள்ள ஒரு பிரியாணி. ஸோ நம்ம ஒரு ஸ்பூன் ஃபுல் ஆஃப் பிரியாணி எடுத்து சாப்பிடும் போதே நம்மளோட டேஸ்ட் பட்ஸ் நம்மளை தேங்க் பண்ணும். வாங்க இந்த ஸ்பெஷல் 1 pot மீல் ஆனால் பன்னீர் மக்னி தம் பிரியாணி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். முதல்ல இதுக்கான மக்னி கிரேவி பண்ணிடலாம். அதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். இப்போ ஒரு கடாயில் நான் 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கொடுத்துருக்கேன். அதில் நான் 1 டீஸ்பூன் ஜீரா போட்டிருக்கேன். அதை நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அதோடையே ஒரு 6 இல்லை 7 கேஷ்யூ நட் போட்டு அதையும் நம்ம சாட்டே பண்ணிக்கலாம். இதோடைய நான் ஒரு 3 காஞ்ச மிளகா போட்டுக்கிறேன். நான் காஷ்மீரி சில்லி தான் இன்றைக்கி சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போது இதில் நான் ஒரு வெங்காயம், அதாவது லெங்த் வைஸில் கட் பண்ணின ஒரு பெரிய வெங்காயத்தை நான் இதில் சேர்த்துக்கிறேன். அதையும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இதில் நான் ஒரு 2 டொமேட்டோ சேர்த்துக்கிறேன். அதாவது 2 தக்காளி கியூபாக கட் பண்ணினது, அதையும் சேர்த்து நம்ம நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு நான் இப்போவே சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. அதோடையே நான் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். அப்புறம் 1 டீஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அது தகுந்த போல் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். இப்போது ஒரு பெரிய துண்டு இஞ்சி, அப்புறம் ஒரு 6 பல்லு பூண்டு சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிடலாம். இப்போ இதில் நான் ஒரு 3/4 டீஸ்பூன் கரம் மசாலாவும் சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் 1 டீஸ்பூன் சுகர் சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போது இதில் 1 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துக்கிட்டு இதை மூடி வச்சு நம்ம இந்த கிரேவியை நம்ம கொதிக்க விட்டுறலாம். அந்த தக்காளியெல்லாம் நல்லா வேகணும். அதுக்காக 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நான் திறந்து பார்த்துடுறேன். இப்போ பாருங்கள், நம்மளோட தக்காளிலாம் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இதை ஆற விட்டு நம்ம ஒரு மிக்சியில் நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம். ஸோ இதுதான் நம்மளோட மக்னி சாஸ். இது ஒரு 1 pot மீலாக இருக்கிறனால நான் ஒரே பாத்திரத்துலேயே தான் இந்த ஃபுல் பிரியாணி பண்ண போகிறேன். இப்போ அதே கடாயிலேயே நான் 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கொடுத்துருக்கேன். அதில் நீளமாக கட் பண்ண 2 வெங்காயத்தை நான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன். அதாவது ஒரு கோல்டன் கலர் ஆகிற வரைக்கும் நான் ஃப்ரை பண்ணிக்க போகிறேன். இப்போ நம்ம வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு, நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ நான் அதை எடுத்துடுறேன். இதை சைடில் மாற்றி வச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகலாம். இப்போ அந்த எண்ணெயோடையே நான் 1 டீஸ்பூன் நெய்யும் சேர்த்து கொடுத்துருக்கேன். அதில் ஒரு பே லீஃபு, ஒரு ஸ்டார் அன்னாசி, அதுக்கப்புறம் ஒரு ஜாவித்ரி சேர்த்து கொடுத்துருக்கேன். இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம்.
இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச அந்த மக்னி கிரேவியை வந்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. இது கொதிச்சுட்டு இருக்கும்போது நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். அதோடையே ஒரு 1/2 கப்பு க்ரீமும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. நல்ல ஒரு லம்ப் ஃப்ரீ கிரேவியாக இருக்கணும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. நம்மளோட மக்னி கிரேவி நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. ஸ்டவ் வந்து சிம்லேயே இருக்கட்டும். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து பன்னீர் சேர்த்துக்கிறேன். நான் ஒரு 1/2 கப்பு பன்னீர் எடுத்திருக்கேன். அதோடையே நான் ஒரு 2 வேக வச்ச உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். எனக்கு பிரியாணியில் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிட்டா ரொம்ப பிடிக்கும், அதனால நான் சேர்த்துக்கிறேன். ஸோ அதையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். அதோடையே நான் 1 டீஸ்பூன் கசூரி மேத்தியும் சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் நம்ம மூடி வச்சு கொதிக்க விட்டுறலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட கிரேவி நல்லா கொதித்து வந்துருச்சு. ஓரளவுக்கு திக்கு கிரேவியாக நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ரைஸை சேர்த்துடலாம். ஸோ நான் ஒரு 80% குக் பண்ணின ரைஸை இதில் சேர்த்துக்கிறேன். அதாவது பாஸ்மதி ரைஸு. அதை வந்து நல்லா இந்த கிரேவி மேலே ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்துருங்க. இப்போ இந்த மக்னி கிரேவிக்கு மேலே நான் ரைஸ் எல்லாமே சேர்த்துக்கிட்டேன். அதுக்கு மேலே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சு அந்த ஆனியனை நம்ம சேர்த்துக்கலாம். அதோடையே கொஞ்சமாக புதினா அண்ட் கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பாலில் நான் குங்குமப்பூ சேர்த்து வச்சுருந்தேன். அதாவது ஒரு 2 டீஸ்பூன் பாலில் அதையும் நான் நல்லா சேர்த்துக்கிறேன். இது ஒரு கலர் ப்ளஸ் நல்ல ஒரு ஃப்ளேவரும் கிடைக்கும் நமக்கு. அதோடய ஒரு 2 பச்சை மிளகாவும் சேர்த்துக்கிறேன். அப்புறம் ஒரு 2 டீஸ்பூன் நெய் அதுக்கு மேலே நான் சேர்த்துக்கிறேன். இப்போ நான் எல்லாமே சேர்த்துக்கிட்டேன். இப்போ நம்ம தம் பண்ணிடலாம். ஒரு தோசைக்கல்லுக்கு மேலே இந்த பாத்திரத்தை வச்சுட்டேன். அதுக்கு மேலே ஒரு அலுமினியம் ஃபாயில் வச்சு நம்ம மூடி வச்சிடலாம். ஹை ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸும் லோ ஃப்ளேமில் ஒரு 8 மினிட்ஸும் குக் பண்ணிடலாம். இப்போ பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நம்ம திறந்து பார்த்துடலாம். ரொம்ப நல்ல ஒரு அரோமா வருது ஃப்ரெண்ட்ஸ். மெதுவாக இதை லேடிலால் எடுத்து விட்டுடலாம். அந்த உருளைக்கிழங்குலாம் உடையாத மாதிரி பார்த்துக்கோங்க. நம்மளோட ரைஸ் ரொம்ப நல்லா குக் ஆகிருக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட அரோமேட்டிக் டெலிஷியஸ் ஹெவன்லி பன்னீர் மக்னி தம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இந்த வெஜிடேரியன் பிரியாணி எஸ்பெஷலி பன்னீர் லவர்ஸ்க்கு ஒரு ஹெவன்லி ட்ரீட்டு. ஸ்பெஷல் ஒகேஷன் இல்லை பார்ட்டிஸில் நீங்கள் இதை சர்வ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி வில் லவ் இட் ஸோ மச் அண்ட் பாராட்டுக்கள் கண்டிப்பாக கிடைக்கும். இன்னும் சாப்பிட தூண்டும் இந்த பிரியாணி. இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு தடவை செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக திருப்பி நீங்கள் செய்வீங்க. இந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பிரியாணி எவ்வளோ ஈஸியாக நம்ம வீட்லேயே தயார் பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் புது வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக நோட்டிஃபிகேஷன் வரும். இன்னொரு புது ரெசிபியோட ஒரு புது வீடியோவோட உங்களை சீக்கிரமாக சந்திக்கிறேன். Until then, it's bye from Lakshmi. நன்றி, வணக்கம்.